என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்றத பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம அதோட நியூட்ரிஷன்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நியூட்ரிஷன்ஸ் என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மினரல்ஸ், அமினோ ஆசிட்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், வைட்டமின்ஸ். ஸோ இது எல்லாமே இருக்கு. ஸோ இந்த மெயின் இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே சேர்த்து நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஹேர் லாஸை ப்ரிவென்ட் பண்ணும், ஹேர் க்ரோத்தை ஸ்டிமுலேட் பண்ணும். ஸோ ஹேர் க்ரோத் எப்படி ஸ்டிமுலேட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கேல்ப்ல எபிதீலியல் செல்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ அந்த எபிதீலியல் செல்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளோட ஹேர் ஃபாலிக்கலை உருவாக்குவாங்க. ஸோ இப்போ ஹேர் ஃபாலிக்கல்ல இருந்தால் நம்மளுக்கு ஹேர் க்ரோத்தே நடக்குது. ஸோ அப்போ இந்த எபிதீலியல் செல்ஸை வந்து ப்ரொமோட் பண்றதுக்கு ஹனி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்றாங்க. இப்படி உங்களுக்கு ஹேர் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணுதுன்னு சொல்றாங்க. ஸோ கண்டிப்பா ஹேர் லாஸையுமே வந்து ப்ரிவென்ட் பண்ணிடும். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹேர் பிரேக்கேஜ். ஸோ ஹேர் பிரேக்கேஜ் வந்து ஏன் வராதுன்னா இந்த ஹனியில வந்து மாய்ஸ்சரைசிங் கண்டென்ட் கொஞ்சம் இருக்கு. ரெகுலரா நீங்க ஒரு செடிக்கு தண்ணி ஊத்துறத எடுத்து அந்த ஒரு கிளைய உடைச்சு பாருங்க. ஒரு 10 நாளா செடிக்கு தண்ணி ஊத்தாத கிளையை எடுத்து உடைச்சு பாருங்க, உங்களுக்கே டிஃபரன்ஸ் தெரியும். நீங்க தண்ணி ஊத்துற செடியோட அந்த கிளையை உடைக்க ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா காஞ்சி போனதை ஈஸியா உடைச்சிடலாம். ஸோ அப்போ எங்க மாய்ஸ்சர் இருக்கோ அங்க அவ்வளவு சீக்கிரம் பிரேக்கேஜ் நடக்காது. ஸோ ஹனி யூஸ் பண்றதுனால உங்களோட ஹேர்ல வந்து மாய்ஸ்சர் லெவல் ஜாஸ்தி ஆகுது. ஸோ அதனால உங்களுக்கு வந்து பிரேக்கேஜ் இருக்காது. அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களோட ஹேரோட ஷைன். ஹேர்ல எப்படி ஷைன் கொடுக்குதுன்னா உங்க ஹேர் ஹனியில வந்து மாய்ஸ்சரைசிங் இருக்கு. அது இல்லாம இமோலியன்ட் அண்ட் இமெக்டன்ட் அப்படின்ற ஒரு இது இருக்கு. இந்த இமோலியன்ட் என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா உங்களோட ஃபாலிக்கலை வந்து ஸ்மூத்தா வச்சு உங்களோட டல்லான ஹேருக்கு வந்து ஷைன் கொடுக்கும். ஸோ அடுத்தது இமெக்டன்ட் என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா வாட்டர் மாலிகுல்ஸோட மிக்ஸ் ஆயிட்டு அது நம்மளோட ஹேர்ல உள்ள பாண்ட்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு நம்மளோட ஹேரை வந்து ட்ரை ஆகாம நல்லா மாய்ஸ்சர் மெயின்டைன் பண்ண வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த 2 பேருமே சேர்ந்து நம்மளோட ஹேருக்கு ஷைன் கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்றாங்க. அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா கண்டிஷனிங், ஹேர் கண்டிஷனிங். ஹேர் கண்டிஷனிங்னாவே ஹேருக்கு மாய்ஸ்சர் கொடுக்கறது. ஸோ பேசிக்கலி ஹனியில வந்து நிறைய மாய்ஸ்சரைசிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஸோ மாய்ஸ்சர் நல்லா கிடைச்சிச்சுனாவே நம்மளோட ஹேர்ல இருக்க அவுட்டர் லேயர் கியூட்டிக்கல் எல்லாமே ப்ராப்பரா க்ளோஸ் ஆயிருக்கும். இந்த க்ளோஸ் ஆயிருக்கனால நம்மளோட ஹேருக்குள்ள இருக்க மாய்ஸ்சர் அது வெளியில விடாது. ஸோ உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கோ, உங்களோட ஹேர் வந்து நல்ல ஒரு மாய்ஸ்சரா இருக்கும். ஸோ இதுக்காக ஹனியை நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஹனி யூஸ் பண்றதுனால இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா லைக் ப்ராப்பர்ட்டிஸ் அதோட தான் உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். சும்மா தோராயமா வந்து நான் மேலே மட்டும் எதையோ ஒன்று ரீட் பண்ணிட்டு அப்படி இப்படின்லாம் நான் சொல்லலை. என்னோட முன்னோர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஷாம்பூ அண்ட் கண்டிஷனிங் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த தேன் அதாவது ஹனியை தான் தலையில தேய்ச்சி குளிச்சிருக்காங்க. ஆனா அவங்களுக்கு ஒரிஜினல் தேன் கிடைச்சது. நம்மளுக்கு இங்க எல்லாரும் நம்ம ஒரிஜினல் தேன் தான் யூஸ் பண்ணியிருக்கோமா? ஸோ சோஷியல் மீடியாவில் நீங்க சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஸோ சர்ச் பண்ணி பார்த்துட்டு இப்பவே போய் ஹனியை வாங்கி ஹேர்ல அப்ளை பண்ணி எப்படி இருக்குன்றது ரிசல்ட் எனக்கு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ பயப்படாம யூஸ் பண்ணுங்க. ஹனி யூஸ் பண்றதுனால அந்த மித் நடக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ தாராளமாக யூஸ் பண்ணலாம். நீங்க மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச்.